ඒ නිසා අපි මුලින්ම බලනවා ජනතාවට ඉතා හොඳ ප්‍රවාහන සේවයක් ලබා දීම තමයි අපේ අමාත්‍යාංශයේ කාර්යභාරය. பொதுமக்களுக்கு சிறந்த போக்குவரத்து சேவையை பெற்றுக் கொடுப்பதே எமது அமைச்சின் நோக்கம். ஒரு விடயத்தை கூறுவதில் மகிழ்ச்சி அடைவதோடு ஜனாதிபதிக்கும் நன்றி தெரிவிக்கின்றேன். ரத்தினபுரி மாவட்ட மக்களுக்கு நீண்ட நாள் கனவு ஒன்று இருக்கிறது. அவிசா வெல்ல முதல் ரத்தினபுரி வரையான ரயில் வீதியை நீடிப்பதற்கு நாம் தீர்மானித்துள்ளோம். அதற்காக நிதியையும் ஒதுக்கியுள்ளோம். இந்த வருடம் அதற்கான செயற்பாடுகளை செய்வதற்கு திட்டமிட்டுள்ளோம். கடந்த காலத்தில் நானுவோயா முதல் நுவரலியா வரையான ரயில் சேவை முன்னெடுக்கப்பட்டது. பொது போக்குவரத்துக்காக அல்ல. நானுவோயா முதல் நுவரலியா வரையான ரயில் பாதையை புனரமைக்க முடியுமா என்பது தொடர்பில் ஆராய்ந்து சுற்றுலா நிறுவனங்களுக்கும் தனியார் நிறுவனங்களுக்கும் அதற்கான வாய்ப்பை பெற்றுக் கொடுக்க எதிர்பார்க்கின்றோம். அது பொது போக்குவரத்து ரயில் சேவையாக அமையாது, சுற்றுலா பயணிகளுக்கான ரயில் சேவையாகவே அமையும். கௌரவ சபாநாயகரே, வடக்கு ரயில் மார்க்கத்தை அமைப்பதற்கு நாம் 8,000 மில்லியனை ஒதுக்கியுள்ளோம். மின்சார கம்பியிலேயே சோசலிசம் பயணிப்பதாக 1917ஆம் ஆண்டு சோவியத் புரட்சியின் பின்னர் லெனின் கூறியிருந்தார். வட்டுவாங்கல் பாலத்தினூடாக வடக்கில் உள்ள சிறிய கிராமங்களில் அமைக்கப்படும் வீதிகளூடாகவே வடக்குக்கான அன்பும் சகோதரத்துவமும் அடங்கி இருக்கிறது என்பதை அனுரோ சகோதரரின் வரவு செலவு திட்டத்தில் என்னால் கூற முடியும். அதனை நாம் செய்வோம். වට්ටුවාකල් පාලමෙන් එගොඩ වෙලා උතුරේ තියෙන පුංචි දුප්පත් ගම්මානවල හදන අපි පුංචි පාරවල් දිගේ අපි ඒක කරනවා.